Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா egg onion fried rice தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. முட்டையும் வெங்காயமும் இருந்தா போதும், வெறும் 5 நிமிஷத்துல ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்துர்க்கேன். 3 ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கங்க. அதுல ஒரு பிரியாணி இலை ஆட் பண்றேன். கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பீஸ் பட்டை போட்டுக்கங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி ஆட் பண்றேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க. ரெண்டு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நான் முட்டையை ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு 4 முட்டை ஆட் பண்றேன். நீங்க எவ்வளவு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லா முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் ஆட் பண்றேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஓரளவுக்கு நல்லா குக் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ முட்டை இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி குக் பண்ணி ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் உடையாம பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எக் ஆனியன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.